வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகினது. ஸ்ரீலங்கா இந்தியா டைமில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அந்த டைமில் டவுன் ஆகினது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 போல் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஒன்று ஒரு அட்டாக் பண்ண இதெல்லாம் துவங்கி மார்க்கெட் மலமலம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பலமாக போல் எங்களோட பை காயினும் அதில் மாட்டுப்பட்டுட்டு 0.4 வரைக்கும் பை இறங்கினது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு ரிக்கவர் ஆகி இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஓரளவு காயின்கள் ஏறி இருக்குது. பிட்காயின் ப்ரைஸும் வந்து மலமலாண்டு இறங்கினது. பை காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறங்கினதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது மார்னிங் வந்து மார்க்கெட் இறங்கி ஏறின டைமில் செகண்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா விளங்கும் மலமலாண்டு இறங்கினது 0.4 வரைக்கும் போச்சுது பை காயின் ப்ரைஸ் வந்து. ஸோ ஹோல்ட் பண்ணியிருந்தாக்க டென்ஷன் ஆகிருப்பீங்க. பட் அது இப்போ ஓரளவு ரிக்கவர் ஆகி வந்து இப்போ 5.7 வரைக்கும் போயிட்டு. ஆனால் இப்போ இன்றைக்கு இரவைக்கு இப்படி நாளைக்கு நாளன்றைக்கு இந்த யுத்தத்தில் அடுத்த கட்டத்தை பொறுத்து இந்த மார்க்கெட் மூமெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஆனால் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் டவுன் ஒரு சில 10-15 நிமிஷத்தில் பெரிய அளவில் டவுன் ஆகினது. அதே மாதிரி ஏறினது. இப்போதைக்கு ஓரளவு ரிக்கவர் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு இறங்கினதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பை காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ ஓபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மைனிங் மூலமாக கிடைச்சது வந்து ஒரு 1077 1100 வரைக்கும் தான் கிடைச்சது. ஆனால் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பை காயின் அளவு வந்து கிட்டத்தட்ட 1908 பை காயின் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு 0.8 இருந்தது லாஸ்ட் வீக்குக்கு முதல், ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸுக்கு முதல். ஸோ அந்த டைமில் வந்து என்ன செஞ்சேன்னா பை காயினை சேல் பண்ணினேன். ஏன்னா பை காயின் அதை விட குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது. அப்படியால் நான் அதை சேல் பண்ணினேன். சேல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபண்டை வச்சுட்டு இருந்தேன்னா மார்க்கெட் இன்னும் குறையக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்ண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $850 கிட்ட அந்த பை காயின் மூலமாக இருந்தது. ஸோ அதை என்ன செஞ்சேன்னா அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கு தற்செயலாக நான் இந்த ஓர் நடக்கும், இந்த சண்டை நடக்கும் எனக்கு தெரியாது. தற்செயலாக ஃபோன் ஓன் பண்ணுறேன், மார்க்கெட் டவுனில் போச்சுது. அப்போ நான் 0.4 வரைக்கும் நான் பார்த்து கொண்டே இருந்துட்டு பார்த்தேன் திருப்பி ஏறுது. ஏறக்குள்ள 0.44 கிட்ட வரக்குள்ள நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணோன்னே பை காயின் வளமையாக இருந்த காசுக்கு வந்து எனக்கு 1100 பை காயின் இருக்க வேண்டியது. இன்றைக்கு அந்த மார்க்கெட் இறங்கின டைமில் வந்து நான் அந்த என்கிட்ட இருந்த பை காயினை விற்ற காசு $850 கிட்டத்தட்ட 1908 பை காயின் வாங்கியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இது சொல்ல வர்றது என்னென்னா, பை காயின் ப்ரைஸ் வந்து இந்த மாதமும் வந்து ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து பை காயின் சில முக்கியமான அப்டேட்டுகள் இருக்குது. பை டொமைன் சம்மந்தமான அப்டேட்டுகள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பை காயின் ப்ரைஸ் வந்து ஏறின டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஹோல்ட் பண்ணியிருக்க பையை சேல் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லித்தர்ற விஷயம் இதான். ஸோ நான் இவ்வளோ நாளும் ஹோல்ட் பண்ணுங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சேல் பண்ணுவீங்க. சேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சம்டைம் 1 டே வெயிட் பண்ணுங்கள், 2 டேஸ் வீக் கூட வெயிட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை பை காயின் வச்சுருந்தீங்க, உதாரணத்துக்கு இப்போ 1100 பை காயின் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது நல்ல ப்ரைஸுக்கு வரக்குள்ள சேல் பண்ணுறீங்க. விற்று போட்டு அந்த ஃபண்ட் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் $1 வரக்குள்ள விற்கிறீங்கன்னு வைப்போம். இப்போ 1100 1100 படி $1100 வந்துடும். அதை அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பை காயின் ப்ரைஸ் வந்து இப்போ $1 வந்து கூட்டிகிட்டு போகுதுன்னா ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் திருப்பி இறங்கும், எப்படியும் மார்க்கெட் ஏறி இறங்க தான் போகுது. அப்போ பை காயின் ப்ரைஸ் திருப்பி என்ன செய்யும், அப்போ அதே ப்ரைஸுக்கு அதே அளவு, அதே ப்ரைஸ் குறைய வரக்குள்ள அதே அளவு குவான்டிட்டி, இப்போ ஒரு 1100 குவான்டிட்டியை சகரதசம் மாறு வரக்குள்ள நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு $200-300 USDT வந்து லாபமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் வீடியோக்களில் போடுறேன். ஸோ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஐடியா தான் நான் வந்து இதை விட்ரோ பண்ணலை, பை காயின் அளவை கூட்டுறதுக்காக ஒரு ஐடியாவாக செஞ்சு தான் 1100 இருந்த பை காயினை இப்போ 1900 மாற்றிருக்கேன்.
ஸோ அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது 1908. ஸோ யாருமே இவ்வளோ தான் காட்ட மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இந்த ஃப்ரீ மெம்பர்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் போனாங்க. இந்த பையும் வந்து ஃப்ரீ தான். ஸோ நிறைய பேருக்கு விட்ரோவல் கொஞ்சம் கொஞ்சமாக பையில் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சும்மா விற்றுட்டு போவாங்க. இப்படி ஐடியாஸ் எடுங்க. பை சம்மந்தமாக கொஞ்சம் அப்டேட்டை பாருங்கள். பை எப்போ இறங்குமன்ற கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கொண்டு இந்த சின்ன ட்ரேடிங்குகளை ஸ்கல்பிங் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி சின்ன ட்ரேடிங்குகளை நீங்கள் செஞ்சு ஓரளவு ப்ராஃபிட் பார்க்க பாருங்கள். ஸோ இல்லை கஷ்டம்தான்டா உங்களுக்கு அது செய்ய கஷ்டமில்லை, சரி பிரச்சனை இல்லை, சேல் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட அப்டேட். இன்னொரு முக்கியமான விஷயம், இலவசமாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக சில வீடியோஸுகள் ரெடியாக இருக்குது, விரைவில் வரும். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன்னு இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமான ஒரு மாதம் ஒரு 40 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிற சில விஷயங்கள் கிடச்சிருக்குது. நான் சம்மந்தம் அப்டேட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தெரியாதாக்கள் வாங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அது சம்மந்தமான அப்டேட் தரேன். தேங்க்யூ.